Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB English new syllabus ஓட chronology part 1 பார்க்குறோம். And before moving into the video, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், இயர்ஸை எங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால என்னதான் படித்தாலுமே மறந்து போகுது அப்படி நிறைய பேர் குவைரி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸோட ஃபுல் க்ரானாலஜியுமே அதாவது இயர்ஸ், இப்போ நமக்கு இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1560, அதுக்கப்புறமா அதாவது ஆர்டராக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். டாபிக் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஜான்ரா வைஸ் மாறி இருக்கும். போய்ட்ரியா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், ஃபிக்ஷனா இருக்கட்டும், நாவல், டிராமா, ஈவன் கிரிட்டிசிசமா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு டாபிக் மாறி இருக்கும். ஆனா இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டினியூட்டியோட இயர்ஸ் இருக்கும். அண்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அட் ஸ்ட்ரெச் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டெய்லி இதுக்கு ஒரு 10 minutes நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். கன்சிஸ்டன்சி டெய்லி ஒரு 10 நிமிஷம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அண்டு அஃப்கோர்ஸ் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இதோட கண்டினியூட்டி செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். எல்லா இயர்ஸுமே மொத்தமாக கொடுத்தோம் அப்படின்னாலுமே அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது போல் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்மேட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயரு அண்டு கண்டென்ட், ஒர்க்கு, அதோட ஆத்தரு, அதோட ஜான்ரா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் 335 BCEல போயட்டிக்ஸ், அதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். இது நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம்ல இந்த டாபிக் வரும், ஆன் போயட்டிக்ஸ். அஃப்கோர்ஸ் இதோட ஜான்ரா பார்த்தீங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம். அண்ட் செகண்ட் ஒன் 1372ல த புக் ஆஃப் த டச்சஸ் பை ஜெஃப்ரி சார்ஸ், அண்டு இது ஒரு போயட்ரி. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் 1400ல கேன்டர்பரி டேல்ஸ் அகெயின் பை ஜெஃப்ரி சார்ஸ், அண்ட் இதோட ஜான்ராவும் போயட்ரியை சேர்ந்தது. அண்ட் தர் இஸ் நோட் ஹியர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? 1372, அதுக்கப்புறம் 1400, அதுக்கப்புறம் 1557. அதாவது சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்த இயர் வந்துடும். ஓகே, 1557ல ரிமெம்பரன்ஸ் பை சர் தாமஸ் வியாட், அண்ட் இது ஒரு போயட்ரியை சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஒன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடியோவுமே நீங்கள் கேட்க உங்களுக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூஸாக இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். 1582 to 1592. சம்டைம்ஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரரி ஒர்க்ஸில் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லின்னு கூட இருக்கும். அதுக்காக தான் இந்த டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சில ஒர்க்ஸில் மட்டும்தான், ஒர்க்லையும் கிடையாது. ஓகே, த ஸ்பானிஷ் ட்ராஜடி பை தாமஸ் கிட், அஃப்கோர்ஸ் இது ஒரு ட்ராமா. நெக்ஸ்ட் ஒன் 1595ல an apology for poetry by Sir Philip Sidney, prose part. 1595 Epithalamion by Edmund Spenser, poetry. Next one 1596 Prothalamion, Edmund Spenser by poetry. Next one 1597 Essays by Sir Francis Bacon, prose part. Next one 1598 Every Man in His Hue by Ben Jonson, drama. Next one 1604 Dr. Faustus by Christopher Marlowe, drama. Next one 1604 Measure for Measure by William Shakespeare, drama. Next one 1606 King Lear by William Shakespeare, drama. Next one 1609 Sonnets, poetry. அஃப்கோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா சானட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் இயர் தான் வரும். அதாவது சானட் நம்பர் 18, 29, 65, 104, 106, 116, 129 அண்டு 130. அதாவது 8 சானட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இயர் தான். நெக்ஸ்ட் ஒன் 1611 The Book of Job of King James Version, prose part. Next one 1622 Othello, William Shakespeare, drama part. Next one 1677 All for Love, John Dryden, drama. Next one 1678 The Pilgrim's Progress by John Bunyan, prose. 1681 Absalom and Archibald by John Dryden, poetry. 1700 The Way of the World, William Congreve, drama. 1712 The Rape of the Lock by Alexander Pope,
poetry. Next one, 1719, Robinson Crusoe by Daniel Defoe, novel. Next one, 1726, Gulliver's Travels by Jonathan Swift, fiction part. Next one, 1751, Elegy Written in a Country Churchyard by Thomas Gray, poetry. Next one, 1773, She Stoops to Conquer by Oliver Goldsmith, drama part. Next one, 1777, The School for Scandal by R.B. Sheridan, drama. Next one, 1779, Life of Milton Samuel Johnson, prose. Next one, 1798, Tinton Abbey by Wordsworth, poetry. Next one, 1811, Sense and Sensibility by Jane Austen, novel. Next one, 1817, Biographia Literaria, S.T. Coleridge, literary criticism. 1818, Ozymandias, P.B. Shelley, poetry. 1819, Ode to a Nightingale by John Keats, poetry. 1820, Prometheus Unbound by P.B. Shelley, drama. Next, 1821, Adonis by P.B. Shelley, elegy. And next one, 1823, Essays of Iliad by Charles Lamb, prose. 1823, My First Acquaintance with Poets by William Hazlitt, prose part. 1841, On Heroes and Hero Worship by Thomas Carlyle, prose. 1842, Ulysses by Lord Tennyson, poetry. Next one, 1847, Wuthering Heights by Emily Bronte, novel. 1853, The Scholar Gypsy, Matthew Arnold, poetry. 1854, Hard Times by Charles Dickens, novel. Again, 1854, Where I Lived and What I Lived For, of course, Thoreau, essay. Next one, 1855, Andrea del Sarto by Robert Browning, poetry. Next one, 1857, Brahma, Ralph Waldo Emerson, poetry. 1860, The Mill on the Floss by George Eliot, novel. 1867, Dover Beach by Matthew Arnold, poetry. 1881, Our Casuarina Tree by Thoreau, poetry. Next one, 1886, The Mayor of Casterbridge by Thomas Hardy, novel. 1895, Waltzing Matilda by Banjo Paterson, poetry. 1903, Riders to the Sea by John Millington Synge, drama. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2003 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ்ட் ஆன டேட்ஸ் வந்து இருக்கும். அண்டு ஒர்க்கு, ஆத்தர், அதோட ஜான்ரா இதெல்லாம் சேர்த்து நமக்கு சொல்லும்போது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஒன்றுமே வந்து சொன்னது. இது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.